அந்த வர்மராஜன் பட்டணத்தில் அரசாட்சி செய்து கொண்டு அம்மையாரும் வர்மராஜனும் ஒரு சில நாட்களாகத்தான் அந்த நாட்டை பரிபாலனை செய்து ஆண்டு வராங்க. அப்படி ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்தலூர் பட்டணம் என்று சொல்ல முடியாது. அந்தலூர் பட்டணத்தில் அழகான அண்ணன் தம்பி 7 பேர், அண்ணன் தம்பி 7 பேர் ஏழாளிகள் அந்த நாட்டை பரிபாலனை செய்து ஆண்டு வராங்க. அந்த நாட்டை அரசாங்கம் செய்யக்கூடிய வர்மராஜனுக்கு குழந்தை கிடையாது. அந்த நாட்டுல அந்த ஏழாளிகளுக்கு அண்ணன் தம்பி 7 பேருக்கு குழந்தை கிடையாது. ஆமா, இப்படினாலும் ஒரு அந்த வர்மராஜனுடைய பட்டணத்திலே சலவை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர் சலவை செய்து கொண்டு வருகின்ற போது அது இருக்கும்படியான அந்த ஏழாளி அண்ணன் தம்பி 7 பேரும் அந்த சலவை செய்வது வழக்கம். அப்படி சலவை செய்து கொண்டு வருகின்ற போது அது இருக்கும்படியான வாழக்கண்ட மனுவை தேடி அந்த வாழக்கண்டா மனுவை எல்லாமே சலவை செய்வது வழக்கம். ஆமா, அவர் எப்படி போறாங்க அந்த சலவை வச்சுன்னு அந்த ஆன மேல அப்படி சின்ன தம்பியுடைய மனைவி அந்த ஆமா அந்த கரையோரமாக தண்ணி சென்று அப்படி சுத்தி வருகின்றார். சின்ன அப்படி சுத்தி வருகின்ற போது அப்போ ஆதிக்கும் பகவானுக்கு 7 குழந்தையானது பிறகு அது ஒரு பெண் குழந்தை அந்த தாமர தடாகத்திலே அங்க கரையோரத்துல அமர்ந்து கொண்டிருக்காங்க. ஆமா, குழந்தை வடிவமாக அப்படி குழந்தை வடிவமாக தான் இருக்கின்ற போது ஆமா அந்த குழந்தையை கண்டால் யாரு 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 எப்ப கண்டது அந்த இளநாயி அவளை கண்டெடுத்து
அப்படி அந்த குழந்தையை எடுத்து மார்போடு மார்பு அணிந்து முகத்தோடு முகமிட்டு முத்தமிட்டு அந்த அம்மா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவருடைய கணவரிடம் வந்து கொடுத்தாரு. அப்படி கொடுத்த உடனே பார்த்தால் ஆனந்தம் குழந்தை அன்பானவர்கள் நம்ம ஆசை அன்பா 7 பேரும் நம்ம ஒன்னா சேர்ந்து வளர்க்கலாம். அப்படி என்று அவர் மாண்டால அப்படி 4 மீடியம் பொய்தோடு அந்த குழந்தையானதை வளர்த்து கொண்டு வராங்க. போது பார்த்தால் ஒரு நாள் சண்டை வந்துச்சு. ஆமா அண்ணன் 7 பேர். ஆமா ஏன்னா உனக்குதான் கடவுள் பிள்ளை கொடுத்தாரா? ஆமா அந்த ஆத்துல கடந்த பிள்ளை இந்த 7 பேருக்கு சொந்தம். ஆமா எனக்கு தான் பிள்ளை. ஆமா அப்படின்னு இந்த 7 பேர் சண்டை வந்து போட்டிடுறாங்க. ஆமா அப்படி இருக்கின்ற போது பார்த்தேன் அந்த வர்மராஜனுடைய பட்டணத்திலே வர்மராஜன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அந்த வையால போவது ஏகாலி வீட்டு வையா பார்த்தேன். என்ன பாது அந்த ஏகாலிகள் கூப்பிட்டு தினந்தோறும் ஒத்துமையா இருந்த குடும்பம் இப்படி சங்கீத திருநாள் இருக்குது அப்படின்னு வர்மராஜன் சொன்னாங்க. ஏதோ ஒரு ஏகாலி வீட்டுல ஒரு குழந்தை கண்டு பார்த்து எடுத்தாங்க. ஆத்துல கடந்து அந்த குழந்தையால வர சண்டையானது சண்டை செஞ்சிருவாங்க. அது என்ன காரணமா தெரியல அப்படின்ட்டு இவங்க சொன்ன உடனே அப்படி அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் கூப்பிட்டு ராஜன் அந்த குழந்தைய என்னிடம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வர்மராஜன். அப்ப எனக்கும் குழந்தை கிடையாது. ஆமா என் இடத்துல பொதுவான முறையில என் இடத்துல வளர்க்கும். ஆமா உங்களுக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த பொறுப்பு நான் கொடுக்குறேன். வர்மராஜன் சொன்ன உடனே அந்த சேவையை கேட்டு சுவாமி இந்த குழந்தை உங்க இடத்துல கூட இருக்கட்டும். ஆமா ஆனா அதுக்கு ஒரு திருக்கல்யாணம்னு ஒண்ணு வந்தா எங்களுக்கு காசு பணம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு திருக்கல்யாணம் ஒண்ணு செய்தா அது எங்களுக்கு தாய் வீட்டு சீராக என் பெண்ணுக்கு நாங்க செய்வோம் அப்படி என்று அந்த நேரம் ஏகாலிங்க சொன்ன வாக்கு அதுக்காக தாய் வீட்டு சீர் செய்யுது. யாரு அம்மனுக்கு ஆலயத்துல திருக்கல்யாணம் ஒண்ணு நடந்தால் பால்சரியம் ஒண்ணு நடந்தால் தாய் வீட்டு சீரும் முதல் சீரனும். ஆமா பொண்ணு உட்கார வச்சுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், நலங்கு வைக்கிட்டோம். அதே கல்யாண மேடையில கூட சீட்டு நலங்கு வைக்கிட்டோம். அந்த எத்தனை லட்சக்கணக்கில் புடவை விட்டாலும் சரி, எத்தனை ஆயிரக்கணக்கில் புடவை விட்டாலும் சரி, முதல் சீதனம் ஏகாலி வீட்டு புடவை கட்டி தான் அதுக்கப்புறம் மாற்றது. ஆமா அப்படி அந்த திருக்கல்யாணம் ஒழுந்தா இந்த பெண்ணுக்கு திருக்கல்யாணம் ஒண்ணு நடந்தால் தாய் வீட்டு சீர் நாங்க செய்யறோம். அப்படி என்று ஸ்ரீமதி ராமானுஜன் நாட்டினால் பொன்னாடா இருக்கக்கூடிய வச்சன சாமனாரு வேப்பஞ்சேரி கிராமத்திலே வாசமா இருக்கக்கூடியான ஆமா அம்மனுக்கு மாதந்தோறும் இந்த ஊஞ்சல் விழாவுக்கும் திருவிழாவுக்கு கோலங்களுக்கும் ஒளி ஒளி